இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 55. தெய்வம் தொழாஅல் கொழுநன் தொழுதழுவால் பெய்யென பெய்யும் மழை. இந்த குறளே ஒரு அற்புதமான குறளுங்க. இந்த குறளை அதனுடைய கருத்தை சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு தெய்வப்புலவர் தன்னுடைய மனைவி வாசகியை தெய்வப்புலவர்களுடைய மனைவி வாசகி தெய்வப்புலவரை எப்படியெல்லாம் வணங்கியுள்ளார் என்பதை இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தெய்வத்தினை தொழாதவளாகி கணவனை தொழுது துயில்விட்டு எழுபவள் பெய்யென்று சொல்ல மழை பெய்யென்றார். பாருங்க, அதாவது தெய்வத்தை போய் எந்த தெய்வத்தை வணங்கலை, ஆனால் கணவனைத்தான் தெய்வமாகவே வணங்குகிறார். அது அப்படிப்பட்டவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் என்கிறார். என்ன அற்புதமாக மனைவிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் பார்த்துருங்க சார். அற்புதமான மனிதருங்க. இப்படி ஒரு மனிதரை காண்பது உண்மையிலேயே வியப்பளிக்கிறதுக்கு. இல்லைன்னா ஏன் எல்லாருமே இதை பேசுகிறாங்க? பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? சிந்திச்சு பாருங்கள், நல்லா நினச்சி பாருங்கள். அதுவும் வீட்டில் உள்ள கணவன் மனைவிமார்கள் தான் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி வேறு தெய்வங்களை வணங்காமல் கணவனை மட்டும் வணங்குகிறாள். அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்கிறார். என்ன மாதிரி அற்புதமான ஒரு குறள் பாருங்க. இதற்கு அதாவது நித்திரை படைச்சிருக்காருங்க, அதாவது முத்திரை படைச்சிருக்காருங்க. முத்திரை படைத்துள்ளார், ஒவ்வொரு குறளுக்கும் முத்திரை படைத்துள்ளார். அதாவது கணவனை மனைவி தொழுதாலே அவளுக்கு இறைபக்தி உண்டு என்று சொல்கிறார். அப்படி இறைபக்தி உள்ளவளானால் அவள் பெய்யென்று சொன்னாலும் மழை பெய்யும் என்கிறார். இறைபக்தி உடையவளாக இருப்பதால் தான் அவள் பெய் என்று சொன்னாலே மழை பெய்யும் என்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்புலாம் தொடர்ந்து பருவமழை பெய்து வந்ததுங்க. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கிராமத்தில் இருக்கும்போது தான் பருவமழை தொடர்ந்து பெய்து வருங்க. ஆனால் இப்போது பருவமழை தொடர்ந்து பெய்வதில்லை. காரணம் என்னவென்று தெரியாது, அது இறைவனுக்கு தான் தெரியும், நான் சொல்லக்கூடாது. நீங்கள் உடனே என்ன இப்போ இருக்க பெண்களெல்லாம் நல்லவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள். அப்படி கிடையாது. அது என்ன என்று தெரியவில்லை. இறைவன் அதாவது ஏன்னா இப்போ இன்னும் சில காலங்களில் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள், கடல் மட்டம் பூமிக்கு மேலே வரப்போகுதா. ஏன்னா அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி அது கடலில் போய் விழுந்து, அப்படி விழுந்தால் என்னாகும்? கடல் மட்டம் கூடும். அப்போ என்ன செய்யும்? கடல் மட்டம் கூடையில் இன்னும் பூமியை பாதிக்கும். அப்போ 2050 ஆண்டுகளில் கடல் மட்டம் கூடும். பனிப்பாறைகள் உருகி, பனிப்பாறைகள் இருக்குல்ல, அது உருகி கடலில் தானே போய் விழும். அப்போ கடல் தண்ணி கூடத்தானே செய்யும். அது அப்படி மழை நிறையா பெய்யுமா இல்லை பூமி மேலே வருமானு தெரியாது. ஆனால் விஞ்ஞானிகள் கருத்து இது. அதனால் காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டிருக்கிறது. அது உண்மையிலே அதனால தான் சொல்லப்படல. ஆனால் கணவனை ஒரு மனைவி தொழுது வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் நிச்சயமாக அவள் தெய்வப்பிறவிதான். அதனால தான் பெய்யும் மழை என்கிறார். தெய்வப்புலவர் ஒவ்வொருவரையும் அற்புதமாக விளக்கியுள்ளார். அதாவது எல்லா குறளிலுமே தன்னுடைய முத்திரையை பதித்தியுள்ளார் என்றால் நாம் அதை மறுக்க முடியாதுங்க. அவ்வளவு அற்புதமான மனிதருங்க அவர். அதனால தானேங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவர் என்ன சொல்கிறாரு? கவிப்பேரரசு வைரமுத்து அவர் அவரும் இதில் சென்னையில் படித்தவர் தான், பச்சையப்பன் கல்லூரியில் படித்தவர் தான்.
சும்மா கிரிக்கெட்டே தெரிஞ்சவர். அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா பயங்கரமான ஒரு கவிஞர் ஆகிவிட்டார். அப்போ வந்து என்ன சொல்கிறாரு அவரெல்லாம், எனக்கு இறைபக்தியே கிடையாதுங்கன்னு சொல்கிறார் அவருக்கு. அவருக்கு இறைபக்தி இல்லாத போதிலும் நான் தெய்வப்புலவரை என்னுடைய மார்பிலே வைத்து புதைக்கச் சொல்லி உயிரெழுதி வைத்துள்ளேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஏன் இவ்வளவு தூரம் செய்யணும்? சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா அவர் ஒரு கவிஞர். அவரும் தமிழ் இது பச்சை அறிஞர் பேரறிஞர் அண்ணா படித்த பச்சையப்பன் கல்லூரியிலே படித்தவர். ஏன் அப்படி செய்யணும் அவர்? சிந்திச்சு பாருங்கள். அதனால தான் அந்த தெய்வப்புலவர் எழுதிய குறளுக்கு தனித்தன்மை உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் திரும்ப சொல்ல நான் விரும்பவில்லை. இருந்தாலும் சொல்லுகிறேன். நான் எஸ்எஸ்எல்சி படிக்கையில் பரமக்குடி 1000 வயசிய உயர்நிலைப் பள்ளியில் தான் 10th எஸ்எஸ்எல்சி படித்தேன். அப்போ அவர் என்ன செய்வார், கணபதி ஐயர்னு ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார். இந்த வயசானவருங்க ரிட்டையர்ட் ஆகக்கூடிய தருணம். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு குறளையும் கொடுத்து இதுக்கு அசை பிரிங்க, அசை பிரித்து அடுத்தவன்ட்டு கொடுக்குறது, அடுத்தவன்ட்டு கொடுக்குறது, அவன் கொடுத்து அடுத்த இப்படியுமா எல்லாரும் போய் எத்தனை மிஸ்டேக் விட்டுருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்திருக்கிறார் என்று எனக்கு அப்போலாம் தெரியல. அவர் வந்தாரே எங்களுக்கு சிரிப்பு வரும். உண்மை சொல்கிறேன். ஏன்னா மாணவ பருவம், பதின்ம பருவம், அப்போ ஒன்றுமே விளங்காது. அந்த பருவத்தில் நாங்கள் விளையாடு அப்போ இருந்தோம். அதனால்தான் அப்போது தெரியாது, இப்போ தெரிகிறது. ஆஹா, ஏன் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டார் என்பது இப்போ தெரிகிறது. அதனால் தயவுசெய்து அதாவது திருமணம் செய்யக்கூடியவர்களும் சரி, திருமணத்தில் ஈடுபட்டவர்களும் சரி, தயவு செய்து கணவனும் மனைவியும் ஒன்று கூட தன்னுடைய மனைவி வந்து இறைபக்தி உள்ளவளாக தன்னை 2 பேருமே மகிழ்ச்சியுடன் இருந்தால் அந்த வாழ்க்கை வசந்தமாகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.